வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிகே ஸ்மார்ட் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சரியான ஹைட் அண்ட் பேஸ் டாப் 5 பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாப் 1 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போச்சுனா இந்த இடத்துல தான் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கடைசியில் வந்துடுங்க. இந்த மாதிரி புது இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு 2 க்ளோவால் இருந்தால் மட்டும் போதும். இந்த ஹைட் அண்ட் பேஸ் பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் புஷிங்கில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற மாதிரி போடுங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஏற முடியும். இப்போ வந்துட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே ஒரு கட்டை இருக்குது பாருங்கள். அந்த கட்டை மேலே ஒரு ஜம்ப்பு, அந்த கல் பால் மேலே ஒரு ஜம்ப்பு. அப்படியே ரன் பட்டன் கொடுத்துட்டு ஓடிடுங்க. திட்டு ஓடிட்டு இப்போ க்ளோவால் கிட்ட வந்தனுமே ஸ்கோப்பை போடுங்க. ஸ்கோப்பை போட்டு மேலே ஏறிட்டு இன்னொரு ஸ்கோப் போட்டு அதுக்கு மேலே ஏறிட்டு அதுக்கு மேலே அப்படியே அதுக்கு மேலே ஏறணும். ஏறிட்டு நான் இங்கேருந்து சுத்தமாக எதுவுமே கிடையாது. இந்த மேப் என்னான்னு பார்த்தீங்கன்னா 2.0 பெர்முடா 2.0 அந்த மேப்பில் தான் நம்ம கண்டுபிடிச்சி இனிமேல் அதெல்லாம் கண்டுபிடிச்சி போட போகிறோம். ஏன்னா புதுசாக வந்திருக்கனால நியூ இயருக்கு தான் வந்திருக்கு. பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஐடன் பிளேஸில் மேலே இருந்துட்டு இந்த பக்கம் எனிமி இருந்தாங்கன்னா இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் போகலாம். இது சூப்பரான ஐடன் பிளேஸ் கூட, யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் 2 ஐடன் பிளேஸ் இருக்குது, வேறு லெவல் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நடுவில் சரியான ஐடன் பிளேஸ்லாம் இருக்குது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2வது ட்ரிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துடுன்னு ஓடி வந்துடுங்க. ஓடி வந்துட்டு இந்த டபுள் டோர் டயர், அந்த பெர்முடா மேப்லேயே இருக்கும் அந்த டயரு. இந்த டயரில் ஜம்ப் பண்ணிட்டு இந்த டயரில் ஜம்ப் பண்ணுங்கள். இதா காமிக்குதா? ஓகே. இந்த டயரில் ஜம்ப் பண்ணிட்டு எவன்ட் அடிக்கிறது பின்னாடி முதுவில் குத்துறதுக்கே இருக்காங்க எனிமிஸ்லாம். மெடிக்கிட்ட போடுவோம். மெடிக்கிட்ட போட்டு பாருங்கள். ஹெட் ஷாட்டை மட்டும் போடு. 110 நினைக்கிறேன். சரியான ஹெட் ஷாட்டு. ஐயையோ ஓடிட்டான். க்ளோவில் போட்டான் பைலட்டு. போடு. இதில் நான் 54 எல்லாம் ஓசிக்கலாக போகுது. நத்த செய்ய என் ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒருத்தவே இருக்கான். எங்கே இருக்கான்? இந்த இருக்கான் பாருங்கள். போடும். என்னடா காணா? உள்ளே போயிட்டான் பாருங்கள். ஆஃப்லைன் போல். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாம். காணா அழகானா. போடு. இன்னும் ஸ்டாப் பண்ண மாட்டான். போடு. சரியான அடி, வேறு லெவல். அதே மாதிரி அடிச்சுட்டு கிளியர் பண்ணியாச்சு எனிமி. இந்த நம்ம எப்போ ஹைடன் பிரேஸ் எடுக்க போனாலும் இந்த எனிமி வந்துடுறாங்க, எடுக்க முடியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு இங்கே அந்த மேலேயும் படுத்துக்கலாம், இங்கே வந்துட்டு இங்கேயும் படுத்துக்கலாம். ஒரு சரியான ட்ரிக் கூட, ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சைடில் அப்படியே சைடில் வந்துடுங்க. சைடில் வந்துட்டு கீழே ஒரு ஜம்ப் தான். ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா படுத்துக்கலாம். சுத்தமாக தெரியாது. வீடு மேலே ஏறி பார்த்தா மட்டும் தான் தெரியும். கீழே ஓடுறவங்களும் சுத்தமாக தெரியாது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா ஷேரிங் இருக்கணும் நம்ம வீடியோவுக்கு. ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இப்போ 3வது ட்ரிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டேம் புதுசாக கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த டேமு. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேம்லேயே போயிருங்க. இந்த டேம் அந்த டின்னு மாதிரி இருக்குது. அந்த டின்னில் ஏறிட்டு மேலே ஏறிக்கிட்டே இருந்தீங்கன்னா டாப்புக்கு வந்துடுவீங்க. டாப்புக்கு வந்தால் சுத்தமாக தெரியாது எனிமிக்கு. இப்போ பாருங்கள், ஒரு எனிமி வருவான், எங்கே இருக்கான்னு பார்க்காம ஓடிடுவான், தெரியாது. அது சூப்பரான ட்ரிக்கு. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தான் அந்த எனிமி வர சவுண்டு கேட்குது லைட்டாக. எனிமி வரானா பார்ப்போம். லைட்டாக கேட்குது. அந்த எனிமி வந்து எப்படி காமெடி பண்ணிட்டு போவான்னு பாருங்கள். சிவப்பு கலர் அக்கா வருவாங்க. வாங்க அக்கா. ஐயா வாங்க ஐயா. எப்போ வந்தீங்க? வாங்க. தப்பிச்சிட்டில அடுத்த தடவை மாட்டுவோம். அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கிறேன். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த எனிமியை மிஸ் பண்ணி ஓடிட்டா அதை விடுங்க. இப்போ க்ளோவால் போட்டு எப்படி நடுவில் தவ போகிறோன்னு பார்த்தீங்க. அப்படியே க்ளோவால் போடாமல் தவி பார்த்தேன், தவ முடியல. அதனால் க்ளோவால் போட்டு தவி பாருங்க. நடுவில் ஒரு கம்பி மாதிரி இருப்பாங்க, அங்கே கரெக்டாக க்ளோவால் போட்டு அப்படியே மேலே ஏறிட்டு அந்த க்ளோவால் மேலே ஏறிட்டு அப்படியே போயிருப்பாங்க. படுத்துட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது, உட்காந்தா தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த க்ளோவால் உடச்சி விட்ருங்க. உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக தெரியும். க்ளோவால் போட்டிருக்கனால உள்ளே யாரோ எனிமி இருக்கான்ட்டு வந்துடுவாங்க பார்த்து. அதனால க்ளோவால் உடச்சி விட்ருங்க. இங்கே வந்து படுத்திங்கன்னா தெரியாது. அதுக்கு மேலே இல்லைனா அது டென்னு மேலே ஏறின்ட்டு. அடுத்த ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதே பிரிட்ஜுனா அந்த பிரிட்ஜில் ஆத்தக்கரை இருக்குல்ல, அந்த ஆத்தக்கரையெல்லாம் ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதுக்குள்ளே வந்து சுத்தமாக தெரியாது. அதுவும் லேமகனி கார் எடுத்து வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா அந்த கார்லாம் ஃபுல்லாக மறைச்சிருக்கும். மீதி எந்த வண்டி எடுத்தாலும் மறையாது. இது இப்போயே சொல்லிட்டேன், கேட்டுக்கோங்க.
லமோனி காரை மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டியோ மேட்ச்சுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரேங்க் புஷிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாட்டிங்கன்னா இப்போ ஒரு எனிமி வருவான் ஆஃப்லைனு பயம். இந்த எதிர்த்தாப்பில் அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறான் தெரியலையா? இப்போ பாருங்கமே, ஸ்கோப்பை போட்டு காமிக்கிறேன், தெரியுதா? அங்கே எனிமி இருக்கானா? போடு போடு போடு. என் ஃபேமஸ் வச்சுருக்கேன், சுத்தமாக ரேஞ்சு கிடைக்கல, 8-15 விழுகுது. அடுப்பேன் ஆகிட்டேன் பாருங்கள். புல்லட்டு வேறு இல்லை, வெறும் 6 புல்லட்டில் நிற்கிது. போட்டாச்சு ஒரு வழியாக, அது போதும். இப்போ அந்த காரை தேடுறேன், காரு சுத்தமாக காணாங்க. எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்போலேருந்து. ஆனால் பார்த்துருவேன் அங்கே இருக்கும் காரு, அப்புறம் போய் ஏறி உட்காந்துருவேன் அந்த காரில். ஆனால் உள்ளே வந்துட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது. இப்போயே சொல்லிட்டேன், காரவே நான் கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆகணும். அதான் வெளியே போயிட்டிங்கன்னா காரை கூட கண்டுபிடிக்க முடியாது, அது மாதிரி காரை வெளியே எடுக்க முடியாது. அடுத்து இன்னொரு எனிமி வருவான் பாருங்கள், அந்த வரான் பாருங்கள், தெரியுதா? அந்த வீட்டு ஓரத்தில் வரான், எனக்கு தெரியுது. அந்த வரான் பாருங்கள், ஓடு. வாங்க தம்பி, எங்கே ரன்னிங் ரேஸா? வாங்க 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 வாங்க, உங்களை அடிக்கிறேன். அடிப்போம் வேணாமா? வெளியே வந்துட்டோம்னா அவன் ஏதோ கன்னுக்கு ஸ்கின்னெல்லாம் வச்சுருக்கான், அடிச்சுப்புறோம். நம்மகிட்டலாம் இல்லை. இங்கே வந்துட்டிங்களா? வாங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டிங்க. கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கான். ஐயோ பின்னாடி ஜோனு, வாடா வாடா வாடா. ஜோனு வேறு ஒரு உண்டு, இப்போ ஓடணும், ஓடி ஆகணும், வேறு வழியில். அவன் வேறு மெயினில் இருக்கான். சரி பார்த்துக்கலாம். அந்த இதை அப்படியே முடிச்சு விட்டேன். அடுத்து 5ஆவது ட்ரிக்கை பார்ப்போம். இதுக்கு அந்த போர்டு இருக்குது, அந்த கரெக்டாக நான் ஜூம் வைக்கிறேன், அந்த இடத்துல கரெக்டாக வச்சிங்க மட்டும்தான் டாப்புக்கு போக முடியும். இப்போ வச்சிங்க பார்த்தீங்களா? அங்கே வச்சா தான் கரெக்டாக தான் போக முடியும், இல்லைனா போக முடியாது. போயிட்டான். இது வேறு லெவலு பாருங்கள். Bermuda 2.0வே தெரியுது நம்மளுக்கு, அந்த மேப்பில் இருக்க எல்லாமே தெரியுது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பரில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடன் பிளேஸ் இதை தான் சொல்லுவேன். இப்போ நான் 5 ஐடன் பிளேஸ் போட்டிருப்பேன், இப்போயும் ஒரு ஐடன் 5 போட்டிருக்கேன். இந்த டாப் 10ல் எனக்கு இது ஒன்று தான் சூப்பராக பிடிச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா தம்ப்நெயிலுக்கு வைக்க. வேறு லெவலையுமே வேறு எமௌண்ட்டை போகிறான் என் ஃப்ரெண்டு வேறு. அவனே மறந்துட்டோம், இன்னொடா சரியான ஐடன் பிளேஸாக இருக்குடான்ட்டு. எனக்கு எனிமி வேறு வரல, அதான் எனிமே தேடிக்கிட்டீங்க வரல. அதிகமாக ஜோன் இங்கே தான் முடியும்னு நினைக்கிறேன். நான் அப்சர்வேட்டரி புதுசாக மாற்றிருக்கனால. ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ரேங்க் புஷிங்க. அடுத்து இங்கேயே நிறைய ஐடன் பிளேஸ் இருக்குது. அப்படியே கீழே இறங்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வேறு உட்காந்துக்கலாம், சுத்தமாக தெரியாது. அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா இந்த இடத்துலையும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அங்கேயே ஒரு ஐடன் பிளேஸ் இருக்குது. இன்னொன்று இருக்குது, வாங்க காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. வேறு லெவலில் நம்ம வீடியோ வைரல் ஆகணும். நம்ம வீடியோ இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஒரு கிளிக் பண்ணிட்டு வச்சிங்க, ஓகேவா? இந்த வீடியோக்கு 10 லைக் வைக்கிறேன். புதுசாக டார்கெட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால் 10 லைக்கு எப்படியாவது வர வச்சுருங்க, ஓகேவா? ஒரு நாளில். இந்த ஐடன் பிளேஸ் பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான் நினைக்கிறேன். 5 ஐடன் பிளேஸ் தான் சொன்னேன். வாங்க, இதில் ஏதோ ஒரு இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னேன்ல, பாருங்கள். எதுக்கு போகிறீங்க வெளியே? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னையில். அப்படியே வந்துட்டிங்கன்னா இங்கே உட்காந்துக்கலாம். வேறு லெவலில் இருக்குல்ல, சுத்தமாக தெரியாதுங்க. மேலே இருந்தால் கூட எப்படியா ஸ்கோப்போட பார்த்தா தெரியும், இங்கே சுத்தமாக தெரியாது. அடுத்து இதே மாதிரி சுற்றி இருக்குது. இந்த இதை சுற்றி 4 கார்னர்லேயும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு போன வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோவும் நான் கட் பண்ணாமல் பேசியிருக்கேன், வேறு லெவலில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வது உங்கள் PK ஸ்மார்ட் கேமிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.